எல்லாருக்கும் வணக்கம். கீதா இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கி நான் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கான பாரம்பரியமான மிளகா பொடி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிளகா பொடிங்கிறது எதுக்குமே தொட்டுக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் நான் சாம்பார் பண்ணாலும் சரி, சட்னி பண்ணாலும் சரி, ஏன் குழந்தைங்களுக்கு அந்த மிளகா பொடின்னு ஒன்று தொட்டுண்டா தான் அவங்களுக்கு அது சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம மிளகா பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு மிளகா பொடிலாம் வறுக்க முடியும். ஸோ எடுத்த உடனே மிளகாயை போடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப கமரல் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதை கடைசியில் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம கடலைப்பருப்பு எடுத்து போடுவோம். நல்லா செவக்க வறுத்தாச்சு கடலைப்பருப்பை. அதனால் இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து எல்லாமே நல்லா ஆறணும். அடுத்தது உளுத்தம்பருப்பு எடுத்து வறுக்கலாம். இதே மாதிரி செவக்க வறுக்கணும். ரொம்ப மெதுவாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் செவக்க வறுத்தாகணும். இதில் அவசரமாக பண்ணோன்னா இது சரியாக வராது. உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதையும் கொட்டிடலாம். அடுத்தது வெள்ளையில் எடுத்து போட போகிறோம். நல்ல வெள்ளையில் நல்லாவே வெடிக்க ஆரம்பிச்சிடுது. அதுதான் நல்ல பதம். அந்த மாதிரி ஆன உடனே அதுக்கு மேலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எடுத்து போட்டுடலாம். செவக்கணும்னு அவசியம் இல்லை. வெடிக்க ஆரம்பித்தாலே அவ்வளோ மணமாக இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து விடுறோம். ஏன்னா காஞ்ச மிளகாய் இப்போ வறுக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட போகிறோம். காஞ்ச மிளகாய் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உரப்பாக வேணும், அதனால் நான் எல்லாமே போடுறேன். இப்போது இதையும் நல்லா செவக்க வறுக்கணும். கொஞ்சம் நெடி வரும், அதனால் மூடி வைக்கிறதுனால வச்சிடலாம். நீங்கள் மிளகா நல்லா வறுத்தாச்சு. ஸோ மிளகாயும் எடுத்துட்டுடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் போடலாம் உப்பு. அப்புறம் பெருங்காயம் வாசனைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஆறணும். ஆறினத்துக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா மிளகா அப்படி ரெடி ஆகிடும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். மிளகா அப்படி நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ ஆற வச்சது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. மிக்சிக்குள்ளே போட்டு நல்லா ஆற வச்சு தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஆற வச்சு போடுங்க. அப்போ தான் மாதக்கணக்காக நம்ம மிளகா அப்படியே வச்சுக்க முடியும். நல்லா பொடியாக அரைக்கணும். இட்லி மிளகா அப்படி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மைய கண்ணுக்கிட்டு இருக்கிற மை மாதிரி தான் வந்திருக்கு. இதை நல்லா காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இட்லியோடையும் தொட்டுக்கலாம். மிளகா அப்படி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சப்பாத்தியோடையும் தொட்டுக்கலாம், பூரியோடையும் தொட்டுக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். சில சமயம் ரொம்ப பொழுது போலேன்னா, உங்களுக்கு ரொம்ப போர் அடித்து எதுவுமே சமைக்க பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சாதத்தோடு போட்டு கூட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ கமன்னு இட்லி மிளகா அப்படி ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இட்லியில் போட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா எண்ணெய் போட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி எண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது, வாய்ப்புன்னு வராது. இப்போது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், சஞ்சீவ் கபூர் கசானாக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும். அடுத்த உங்கள் ரெசிபியோடு உங்களை கிடுகிடுன்னு சந்திக்கிறேன். கவலைப்படாதீங்க. பாய்.